السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم على صلواتهم يحافظون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். தங்களுடைய தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய விஷயத்தில் இந்த அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் கட்டளைகளை, கடமைகளை, ஏவல்களை பேணுகிற விஷயத்தில் அக்கறை காட்டுவது நம் மீது மிக அவசியமான ஒன்று என்பதையும், அதேபோன்று அப்படி வாழ்கின்றவர்களை அல்லாஹ் எல்லா வகையிலும் பாதுகாப்பான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாது இன்றைய உம்மத்தின் தொழுகையின் நிலை எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஏவல்களை ஏற்று நடக்கின்றோமா, விலக்கல்களிலிருந்து விலகி வாழ்கின்றோமா, நம்மை ஏன் அல்லாஹ் பாதுகாக்க முன் வரவில்லை என்ற கேள்விகள் நம்மில் பலருக்கும் என்ன செய்யலாம், எழலாம். அது தொழுகையில் நாம் காட்டும் அக்கறையின்மை என்று கீழ்காணும் வரலாறு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. அதாவது நாம் தொழுகையில் பேணிக்கை இல்லாத ஒரு நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்ன செய்கின்றது, நம் மீது இறங்காத ஒரு நிலைமையில் பல சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், சில வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கீழ்காணும் வரலாறு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அல்லாமா ஷம்சுத்தீன் அல்-ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களின் நூலான அல் கபாயிர் என்னும் நூலில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு செய்தியை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திரு சபைக்கு பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, கண்ணீரும் கம்பலையுமாய் வந்து நிற்கிறார். மிக கண்ணீர் வடித்த ஒரு பெண்மணியாக வந்து நிற்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏம்மா நீ அழுகிறாய், ஏன் அழுகின்றாய் என்று என்ன செஞ்சாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் நபியே, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு தௌபா கிடைக்குமா? அல்லாஹ்வின் நபியே, நீங்கள் என் பாவம் மன்னிக்கப்பட எனக்காக வேண்டி உங்களுடைய ரப்பிடத்தில் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேட்பீங்களா என்று என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அப்படி என்னம்மா நீ பெரும் பாவம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் நபியே, நான் தவறான வழியில் என் இரவை இன்னொரு ஆணுடன் நான் என்ன செஞ்சிட்டேன், பகிர்ந்து கொண்டு விட்டேன். அதாவது தவறான ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் என்ன செஞ்சிட்டேன், இன்னொரு ஆணிடம் ஒரு இரவை நான் என்ன செஞ்சிட்டேன், கழித்து விட்டேன் என்பதாக அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இவ்வாறு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதன் மூலம் கருவுற்று அந்த கருவை சுமந்து அந்த குழந்தையையும் நான் என்ன செஞ்சிட்டேன், பெற்றெடுத்து விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்றாலும் அந்த குழந்தையை வளர்ப்பதை அவமானமாக நான் கருதி அந்த என்ன செஞ்சிட்டேன், அந்த குழந்தையை நான் கொன்று விட்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறாங்க. நபியே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்குறாங்க அந்த பெண்மணி. இதை கேட்டதும் சினமுற்ற கோபமுற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க,
அல்லாஹ் உன்னுடைய இந்த செயலால் கோபம் அடைந்து தண்டனையை இறக்கும் முன்பாக இந்த சபையை விட்டு நீ வெளியேறிவிடு என்று விரட்டி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நீ முதல் வெளியில போமா என்பதாக என்ன செஞ்சாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விரட்டி விட்டாங்க. இறை தூதரை இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை விரட்டி விட்டுட்டாங்களே, அல்லாஹ் என்ன செய்வானோ தெரியவில்லையே என்ற அச்சத்தில் மனம் உடைந்து அங்கிருந்து அந்த பெண்மணி என்ன செய்றாங்க, வெளியேறுகின்றார்கள். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் சலாத்தை எத்தி வைத்த நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, வருகை புரிகிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான், சலாம் சொல்லி அனுப்பி வைத்தான், அதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வருகை புரிந்து, அல்லாஹ் உங்களிடம் மனம் திருந்தி வந்த அந்த பெண்மணியை ஏன் திருப்பி அனுப்புனீங்க என்று கேட்க சொன்னா என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்றால், அதற்காகத்தான் நான் அந்த பெண்மணியை நான் என்ன செஞ்சேன், திருப்பி அனுப்பினேன், விரட்டி விட்டேன் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க, இதைவிட பெரும் பாவங்கள் எல்லாம் இருக்கின்றதே நபியே, அது உங்களுக்கு தெரியாதா? இதைவிட பெரிய பாவமாக ஒன்றை அல்லாஹ் கூறியிருப்பதை உங்களுக்கு நான் கூறட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு, வேண்டுமென்றே ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த பெண்மணி செய்த பாவத்தை விட மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்ததற்கு ஒப்பாவான் என அல்லாஹ் உங்களிடம் கூற சொன்னான் என்று கூறிவிட்டு சென்றார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆக அதுக்காக இந்த பெண்மணி செய்தது தவறல்ல என்பதை குறிப்பிடவில்லை, மாறாக ஒரு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை என்ன செஞ்சிருக்காங்க, இதுல விளக்கி காட்டுவதற்கு காரணம், வேண்டுமென்றே, அதாவது தொழுகைக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க பெற்றும், எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்க பெற்றும் அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில சரியான முறையில ஈடுபடாமல் வேண்டுமென்றே அந்த மனிதன் என்ன செய்யறது, அந்த தொழுகையை விடுவது இந்த பெண்மணி செய்ததை விட மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய ஒரு செயல் என்பதை என்ன செஞ்சாங்க, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக வந்து சொல்லிட்டு போன விஷயத்த அல்லாமா ஷம்சுத்தீன் அல்-ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் கபாயிர் என்ற நூலில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, உலகில் வாழும் காலங்களில் எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் இருக்குது. அதாவது நம்ம பள்ளியில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ மனிதர்கள் தொழுகை அல்லாத நேரங்களில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த தொழுகை நேரம் வந்த உடனே எந்திரிச்சு போகக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்குறோம். இதுவெல்லாம் பெரும் பாவத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாது, வாழும் காலங்களில் நாம் எவ்வளவோ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமேயானால் அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தானே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும். சாதாரணமா இந்த உலகத்துல யாராவது ஒரு உதவி செய்தாலோ, ஒரு அன்பளிப்பு செய்தாலோ, காலமெல்லாம் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யறோம், நன்றி செலுத்தும் முகமாக அவர்களிடத்துல நாம நடந்து கொள்கின்றோம். ஆனா வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து அந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றானேயானால் அந்த இறைவனுக்கு எந்த அளவுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அந்த தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த கட்டளைகளையும் கடமைகளையும் ஏவல்களையும் பேணுகிற விஷயத்தில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அதன் மூலமாக மகத்தான வெற்றி அடைந்தவர்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வாழ்ந்து அந்த இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.